வெற்றி தமிழ் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த ஒளிப்பதிவில் ஒரு சில முக்கிய உளவியல் கோட்பாடுகளை காண்போம். பாருங்கள். வெப்பர் உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர். வெப்பர் வித்திட்டவர். புலன் நுகர்வுகளை அளவிடும் முறைகளை ஆராய்ந்து வெப்பர் விதியை உருவாக்கியவர். புலன் நுகர்வுகளை அளவிடும் முறைகளை ஆராய்ந்து வெப்பர் விதியை உருவாக்கியவர். ஜி.டி. ஃபெக்ஸர் 1860 உள இயற்பியல் உள இயற்பியல் என்ற நூலை இயற்றியவர். வெப்பர் ஆய்வை செம்மைப்படுத்தி புறத்தூண்டல்களுக்கு புலன் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர். வெப்பர் ஆய்வை செம்மைப்படுத்தி புறத்தூண்டல்களுக்கும் புலன் உணர்ச்சிகளுக்கும் தொடர்பை அளவிட்டவர். வில்லியம் உண்ட் 1879 இவர் ஜெர்மனியிலுள்ள லிப்சி என்ற இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகம் ஆய்வகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர். கவனம், எதிர்வினை, நேரம், நினைவிருத்தலின் தொடர்புபடுத்துதல், எழுச்சி போன்றவற்றின் பங்கு ஆகியவற்றை ஆராய்ந்தவர். வில்லியம் உண்ட் ஜெர்மனியில் உள்ள லிப்சி என்ற இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர். கவனம், எதிர்வினை, நேரம், நினைவு இருத்தலின் தொடர்புபடுத்துதல், எழுச்சி போன்றவற்றின் பங்கு ஆகியவற்றை ஆராய்ந்தார். சர் பிரான்சிஸ் கால்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்சிஸ் கால்டன் புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர். தனிநபர் டான் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கால்டன் தனிநபர் வேறுபாடுகளை பார்வைத்திறன் கற்றல், மனத்திருத்தல் போன்றவற்றின் உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர். மெஸ்மர் மெடிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஸ்மர் மருத்துவ உளவியல் முறைகள். பியாஜே அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு. பியாஜே. சிக்மண்ட் ஃப்ராய்டு உள பகுப்பு. சிக்மண்ட் ஃப்ராய்டு உள பகுப்பாய்வு கோட்பாடு. ஆல்பர்ட் ஃபீனே நுண்ணறிவு. ஸ்கின்னர் கருவிச்சார் ஆக்க நிலையுறுத்தும். ஸ்கின்னர் கருவி. வெக்ஸ்லர் வெக்ஸ்லர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். நன்றி, வணக்கம்.